தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வரும் 2026 மன்னார்குடி சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பொது உடைமை போராளிகள் மற்றும் விவசாயிகள் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு அவசியம் வாக்களிக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு பார்வை. வாருங்கள் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மன்னார்குடிக்கு எப்போதுமே ஒரு முக்கிய பங்கு உண்டு. சமூக நீதியும் விவசாயமும் தொழிலாளர் உரிமைகளும் பேசப்படும் மண்ணாகவே தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த மண்ணில் தான் பொது உடைமை சிந்தனைகள் வேறு உண்டியது. அது சாதாரண விஷயம் அல்ல. அது இங்கு வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை சூழல், அவர்களின் உழைப்பு, நிலத்துடன் கொண்ட உறவு ஆகியவற்றின் பிரதிபலிப்பாகும். இந்த பின்னணியில் தான் 2026 சட்டமன்ற தேர்தல் மன்னார்குடி மக்களுக்கு ஒரு சாதாரண அரசியல் போட்டி அல்ல. இது விவசாய முன்னிலையா அல்லது வெறும் அரசியல் வாசகங்களா என்ற கேள்விக்கு விடை தர வேண்டிய தருணமாக மாறியுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் திரு மருத்துவர் பாரதிச்செல்வன் இலரா அவர்களின் பெயர் வெறும் அரசியல் சின்னமாகவே பார்க்கப்படுவது மட்டுமல்ல, மன்னார்குடியின் ஆகச்சிறந்த பொது உடைமை போராளி இலரா அவர்களின் வாரிசாக இருப்பது அவருக்கு ஒரு பாரம்பரிய மரபை தருகிறது. அதே நேரத்தில் இலரா அவர்கள் மகன் என்பதையும் தாண்டி மன்னார்குடி பொது உடைமைவாதிகள் மற்றும் விவசாயிகள் கட்டாயம் அவருக்கு வாக்களிக்க இன்னும் பல வலுவான காரணங்கள் உள்ளன. பொது உடைமையின் அடையாளமான கதிரருவால் விவசாயத்தையும் தொழிலாளர்களையும் குறிக்கிறது. ஆனால் இந்த அடையாளம் இன்று நடைமுறையில் எவ்வளவு செயல்படுகிறது என்பது ஒரு முக்கியமான கேள்வி. மன்னார்குடி மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் விவசாய நிலங்களை பாதிக்கும் வகையில் முன்வைக்கப்பட்ட மீத்தேன் திட்டம் வந்தபோது அதற்கு எதிராக மிக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்து ஒரு பொது உடைமை போராளி செய்ய வேண்டியதை செய்து முடித்தவர் நம் வேட்பாளர் திரு மருத்துவர் பாரதிச்செல்வன் இலரா அவர்கள். இன்றைய அரசியல் விவாதங்களில் விவசாய தொழிலாளர்கள் நலன் குறித்து பேசுவது வழக்கமானதை விட்டது. ஆனால் ஒரு அடிப்படை உண்மை பெரும்பாலும் மறக்கப்படுகிறது. நிலம் இருந்தால்தான் விவசாயமும் தொழிலாளர்களும் இருப்பார்கள். அதனால் விவசாய கூலிகளின் நலனுடன் சேர்த்து விவசாய நிலங்களின் பாதுகாப்பும் இரண்டும் முக்கியம். இந்த இரண்டு பரிமாணங்களையும் ஒரே நேரத்தில் கையாளும் அரசியல் அணுகுமுறை இன்றைய தேவையாக உள்ளது. அதை செய்வது நாம் தமிழர் கட்சி மட்டுமே. நாம் தமிழர் கட்சி முன்வைக்கும் முக்கியமான கருத்துக்களில் ஒன்று விவசாயத்தை அரசு பணியாக்க வேண்டும் என்பதாகும். இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையாக இருந்தாலும் விவசாயிக்கு நிலையான வருமானம், அரசின் நேரடி பொறுப்பில் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்புக்கு உறுதி, மேலும் 60 வயதுக்கு மேற்பட்ட விவசாய பெருங்குடிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டமும் நாம் தமிழர் கட்சியிடம் உள்ளது. அது மட்டுமல்லாமல் விவசாயத்தை பாதிக்காத வகையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் பல உருவாக்கி அனைவருக்கும் அரசு வேலையை உருவாக்கி கொடுப்பதில் நாம் தமிழர் கட்சி உறுதியாக உள்ளது. ஆக ஒரு பொதுவுடைமை இயக்கம் செய்ய வேண்டிய விவசாயிகள் நலன், தொழிலாளர் நலன் இவற்றில் உண்மையிலேயே அக்கறை கொண்டுள்ள ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டுமே விளங்குகிறது. எனவே மன்னார்குடி மக்களின் தேர்வு என்பது பாரம்பரியத்தை நோக்கி கண்மூடித்தனமாக செல்லாமல் தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படும் அரசியல் மாற்றத்தை கடைபிடிப்பதாகும். விவசாயம், நிலம், தொழிலாளர் நலன் ஆகியவை வெற்று கூச்சல்கள் அல்ல, அவை வாழ்க்கையின் அடித்தளம். அதனால் இந்த தேர்தல் ஒரு வேட்பாளரை தேர்வு செய்வது மட்டுமல்ல, ஒரு மாற்று அரசியல் புரட்சியை தீர்மானிக்கும் முடிவாகும்.